ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8. நான் உங்கள் ஜாக்கி ஷேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் இது சாயனைங்க 58வது நாள் 59வது எபிசோட் டிசம்பர் 3 அன்று ஒரு நிகழ்ச்சியுடைய இரண்டாம் பாகம். இந்த இரண்டாம் பாகத்துடைய விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இந்தியன் அண்ட் UK பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பேபல் அக்கௌண்ட் கோடும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் பார்ட்ல இந்த இவங்க இருக்காங்கல்ல, யாரு, தர்ஷிகா போய் எல்லாத்தையும் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு இருக்கு, ஆளுக்கு வந்து ஒண்ணு கேட்டுட்டு இருக்காங்க, இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு போது எல்லாருமே பேசுவாங்க. பேசிதான் அந்த முடிவுகளை வந்து அறிவிப்பாங்க. அவங்க என்ன அறிவிப்பாங்க? இதுல அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 2 இடங்கள்லயுமே சரி, அங்க உட்கார்ந்து இருந்த இடத்துலயும் சரி, நின்னு ஆரி வாட்ச் பண்ணுவார்ல, அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா தீபக் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன நடக்குது இல்ல அவர் வந்து மஞ்சரியோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன வருது அப்படின்னு பாத்துட்டே இருப்பாரு. எப்படி என்ன ட்ரிகர் பண்ணீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பாரு. திருப்பி வெளியில போய் இவங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னு பாப்பாரு. அவரு 2 இடத்துலயும் தீபக் பாப்பாரு. எதுவும் வாயை திறந்து பேச மாட்டாரானா. ஜாக்கி இஸ் குட் இன் நேச்சர். ஆல் கோவா கேங் இஸ் குட் பீப்புள். இல்லங்க, அப்படி நம்ம ஒத்துக்கவே முடியாது. அதே கோவா கேங்ல தான் இன்னைக்கு வந்து அந்த பொண்ணு வந்து சௌந்தர்யா பண்ணது பெரிய தப்பு. அது வந்து என்னன்னா, அது அந்த இடத்துல நீங்க நின்னு பாருங்க. ஒரு ஆபீஸ்ல ஒரு பிரசன்டபிள் ஒரு இடத்துல நீங்க வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அப்ப திடீர்னு ஒருத்தவங்க ஒரு இங்கிலீஷ்ல எஸ் விட்டுட்டு ஒருத்தவங்க பேசுறா, அப்ப சிரிச்சிங்கன்னா அது எவ்வளவு அசிங்கம் வரும். அதுக்கப்புறம் வார்த்தை வருமா? உங்க குடும்பத்தனங்களை நீங்க தனியா உங்ககிட்ட டேரக்டா சண்டை போட்டாங்க தெரியுமா? அப்ப நீங்க சொன்னீங்க அதெல்லாம் கூட நீங்க உங்க 2 பேருக்குமான சண்டை. ஒரு டெக்கோரமா ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க, ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. இதுக்கு கண்டிப்பாக ஒரு வார்னிங் கொடுக்கணும்ன்ற. அடிச்சதுக்கே வந்து இவங்க ஒன்றும் பெருசா வந்து ரெட் கார்டெல்லாம் அந்த லெவல்லாம் போல. இதுதான் கேம், இப்படிதான் போகும். இதை விட மோசமா, இதை விட என்னது, இந்த இந்தி பிக் பாஸ் கூட இன்னைக்கு அனுப்பிச்சிருந்தாப்புல முத்து. ஆமா, எல்லாத்தையும் ஒரு பொண்ணு எல்லாத்தையும் போட்டு காலி பண்ணுது, எல்லாத்தையும் அடிச்சு போட்டு உடைக்குது. நம்ம இந்த பொண்ணு தான் போய் அதை உட்கார வச்சு சாந்தப்படுத்தி அதுகிட்ட பேசுது சுத்தி. அந்த ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இந்த கேமே அப்படிதான். ஏன்னா இந்த வீட்டில் எல்லாமே ஃப்ரஸ்ட்ரேஷனோட எல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் மீறி எப்படி ஜெயிக்கிறீங்கன்றதுதான். ஸோ அதனால வந்து கேங் வந்து தப்புனா தப்பு, ரைட்னா ரைட். தப்புனா அது யார் தப்பா இருந்தாலும் தப்பு தான். அதுதான் மேட்டர். எஸ், ஓகேவா? சோ தர்ஷிகா வந்து எல்லாரையுமே வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. அட்ரஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்டே சொல்லுவாங்க, இந்த ஃபர்ஸ்ட் காலையில ஒருத்தர் ஆரம்பிச்சார் பாத்தீங்களா, என் பாலை வந்து எனக்கு வந்து ஈவினிங் கொடுப்பீங்களா, என் பங்கு பாலன். அதுல நடப்பாங்க. இந்த பங்கு பால் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தாங்க, ஈவினிங் சேர்த்து தாங்க, நாளை காத்தால தாங்க, இதெல்லாம் தர முடியாது. இனிமே கிடையாது. அவங்க பால் அப்ப வந்து குடிச்சீங்கன்னா உண்டு, இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு வந்து நிறைய பேர் வந்து சக்கரை வந்து எனக்கு வந்து அப்புறம் கொடுங்க, சர்க்கரையை வந்து நாங்க இப்புறம் தரேன், இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கப்பா வச்சா அப்புறம் எல்லாம் ஃபுல் கப் ஆயிடும். ஆமா, இந்த இது பிளாப்ல வந்து ஒண்ணுக்குலாம் வந்து சாம்பிள் வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி ஏகப்பட்ட கப்பா போயிடும். அது ஃபுல்லா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாவே ஒரே கப்பு கப்பா இருக்கும். அந்த கப்பு கப்பா இருக்கிறது கப்பாயிடுன்றதுக்காக தான் டக்குன்னு வந்து 6 ஒரு ஸ்பூன் இதே இருக்கும் உங்க ஸ்பூன், அதுல கணக்கு பண்ணி நாங்க கொடுத்துறோம். அதுதான். அது ஆளுக்கு வந்து 6 ஸ்பூன்னா 6 ஸ்பூன் டீ கொடுப்போம். ஆளுக்கு 1 ஸ்பூன் சக்கரை அலவுட், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அதோட அதன் பிறகு என்ன நடந்ததுலாம் நம்ம காலையில கூட ஏதோ பேசும்போது இவங்க பேசும்போது சர்க்கரையே கீழே இருந்தா நக்கியாவது அதை வந்து கொடுத்துரும். ஆமா, நக்கி உனக்கு கொடுத்துருவேன்டா. நான் கொஞ்சம் சர்க்கரையை கீழதான்றதை விட நான் ஸ்வீட்டா தான் இருக்கேன், நான் நக்கி கொடுத்துடுறேன் அப்படின்னு இது விஷால். அதாவது 100 கோடி ரூபாய் அபராதம் பண்ணி சொத்து முதல் குற்றவாளியும் அதாவது ஊழல் வழக்கே சந்திக்காத ஒருத்தனையும் ஒன்னா சேர்க்கறீங்களே, அது எவ்வளவு பெரிய ஒரு இது, ஒரு ஒரு பொங்கு. ஒரு திருட்டு பையனு, ஒரு திருட்டு அப்பா இருக்கான், நல்ல அப்பா இருக்கான், 2 பேரும் ஒன்னா, 2 பேரும் ஒண்ணுடா அப்படின்ட்டுங்களா? நீங்க ஒத்துக்கீங்களான்னு கேக்குறேன். நீங்க ஒத்துக்கீங்களா? கரெக்ட். எஸ், ப்ரொசீட் பண்ணலாம்ல இதை. சோ இதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா, இந்த சண்டை ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சு, ஒட்டு கேட்கற கதையெல்லாம் முடிஞ்சு, கிச்சன் டீம் இதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் முடிஞ்சு விட்டுருவாங்க. ஓகேவா? அதன் பிறகுதான் வந்து இந்த மில்க் எடுத்து அடுத்த நாள் தர முடியாது என்பது அருணோட ஒரு சிரிப்பு பத்தீங்க, தெய்வீக சிரிப்பை. தெய்வீக சிரிப்பு இல்லைங்க, அமுக்கண மாதிரி ஒரு சிரிப்பு. எஸ், அந்த மாதிரி சிரிப்பாரு. சிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, யார் யாரு டெவில், இப்ப இந்த டெவில் இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த அப்பதான் வந்து கண்மணி அன்போடு காதலன் பாட்டு பாடுவாங்க. ஏன்னா வெளியில டெவில் செட் போட்டுக்கும் போது இவங்க உள்ளார இருக்கணும்ல. இவங்க எல்லாரையும் பெட்ரூம்ல எல்லாரையும் உட்கார வச்சு அடைச்சி வச்சிருவாங்க. 18 பேர் அது உள்ளாரே கிடக்கணும்.
அப்பதான் இந்த பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து உண்டான காதலிங்கு தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே இன்ன காயமான வாதம் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது சிந்தேனே அப்படின்ற பாடலை பாடுவாங்க. ஓகேவா? ஸோ எல்லாரும் பாடினே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இந்த ஸ்க்ரீன் தூக்கிடுவாங்க. ஸ்க்ரீன் தூக்கின உடனே இவங்க எல்லாம் வந்து பார்த்தா டெவில்ஸ் அந்த ஏஞ்சல் செட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னே ஊலாம் கத்திட்டு இவங்க வந்து திரும்ப இதுக்கு வந்துருவாங்க. அதுல அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு நடுவுல நடந்தா இதுக்கப்புறம் நடந்ததான்னு தெரியல எனக்கு. பட் அருணுக்கு கோவா கேங்க ரொம்ப பிடிக்குதான். ஆமா. அவர் வந்து சொல்லுவாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ், உங்களோட வைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியா இருக்கு. ஏன்னா இவரு அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க. 3 பேரா ஒரு இடத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு இவங்களுக்கு லவ்வர் கிடைச்சிரும். இல்ல திடீர்னு இவங்களுக்கு டியரோ இல்ல செல்லமோ வந்துரும் வீட்டுக்கு. டப்புன்னு என்ன பண்ணுவாங்க, நம்மள அப்படியே கழட்டி விட்டுருவாங்க. அப்ப நம்ம மனம் ஒரு சின்ன லிட்டில் இதயம் இருக்கும் இல்லையா, அப்படியே ஹர்ட் ஆயிடும். உங்களுக்கு ஒரு சின்ன இதயம், லிட்டில் ஹார்ட். என்ன சொல்ல ஜாக்கி? பொதுவா பேசுறேன். நீங்க பதட்டமா இருங்க. அந்த மாதிரி நம்மளோட லிட்டில் இதயம் என்ன ஆகும், நம்ம ஹர்ட் ஆயிடும். அப்ப நம்ம வந்து ஒரு மாதிரி ஆயிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹர்ட் இல்ல. காவலில் நிலை கொள்ளாமல் தாவுதே மனது, காரணம் துணை இல்லாமல் வாழிடும் வயது, ஆசை கொள்ளாமல் கொள்ளும் அங்கம் தாழாமல் துள்ளும், என்னை கேட்காமல் ஓடும் இதயம் உன்னோடு கூடும், விரகமே நரகமோ சொல், பூவும் முள்ளாய் மாறி போகும். அப்புறம் உங்களை தனியா விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு லிட்டில் ஹார்ட் இதுவாகும்ல. அப்ப நமக்கு யாராவது திடீர்னு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வைப் பிடிச்சிரும் நமக்கு. அந்த மாதிரி தர்ஷிகாவோடவே ஒரு சுத்தி சுத்தி வந்துன்னு இருக்காரு ஜாக்கி. அப்ப என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அதனால அருணுக்கு வந்து இந்த கேங்க பிடிச்சிருது. இப்ப நம்ம ஒரு சேஞ்ச் ஒரு மாதிரி யாரு கூடயாவது இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து போமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த எடுத்துட்டு வராருன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி அருணுக்கு அந்த கேங் பிடிக்குதுன்னு அவங்க கிட்ட பேசினா அவங்க எல்லாம் ஹாப்பி ஆயிருவாங்க. உடனே குரூப் ஹக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். முன்னாடி நடந்தா பின்னாடி நடந்தா எனக்கு தெரியல, இப்பயே சொல்லிடலாம். இதன் பிறகு வந்து இந்த வீட்டுல ஏஞ்சல்ஸா இருக்கிறவங்க டெவில்ஸை பற்றின ஒரு விஷயங்களே பேசணும். ஓகேவா? சோ அதுல என்ன செய்வாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அன்ஷிதா தான் ஒருத்தரையும் டெவில் மாதிரி என்னென்ன விதத்துல டெவிலா இருக்காங்க அண்ட் அவங்கள ரேங்கிங் பண்ணணும். அன்ஷிதா வருவாங்க. அன்ஷிதா ஃபர்ஸ்ட் தர்ஷிகாவை தான் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி டெவிலே எப்படின்னா கொஞ்சம் டேஞ்சரஸான டெவில் இது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து டக்குன்னு மூஞ்சில அடிச்சு பேசிடுவாங்க அப்படின்ற ஒரு டெவிலையும், தீபக் டெவில் வந்து எப்படின்னா வேர்ட்ஸ் செலக்ட் பண்ணி பேசுற டெவிலா, அந்த மாதிரி ஒரு செலக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ராணவ் வந்து நடிக்கக்கூடிய ஒரு டெவில் அப்படிங்கறதையும், மஞ்சரி வந்து ஒரு விஷயம் கூட பாசிட்டிவாவே இருக்காது அவங்க கிட்ட. அவங்கள்ட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் வைப் தான் இருக்கு. அதாவது பாசிட்டிவா வந்து ஒரு 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 விஷயமாவது இவங்க பாசிட்டிவா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அந்த மாதிரி இருக்கிற டெவில் அப்படிங்கிற இதே மாதிரியான ஒரு கேள்வியை, அதாவது அந்த வீட்டிலே இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒருத்தவர் வந்து காரணம் சொல்லுவாங்க. அவர் பேர் ஆரி. அவர் பேர் வந்து ஆரி. எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, எல்லாருமே நாங்க இவ்வளவு பேர் சொல்றோம் சார், அவர் எவ்வளவு பெரிய கெட்டவர் தெரியுமா அப்படின்னு எல்லாருமே அவர் மேல சொல்லுவாங்க. ஓகே, அப்ப அவர் என்ன செய்வாருன்னா, உங்க கூட நான் படுக்கலடா, என் வேலையை நான் கரெக்டா செய்வேன், நான் கரெக்டா ரூல்ஸை கேட்பேன் அப்படின்னுட்டு வெளியில படுத்துக்குவாரு. கரெக்டா இருந்திருப்பாரு, கரெக்டா வந்துப்பாரு, கேள்விகள் வந்து எடுப்பாரு, டேட்டாவா வச்சிருப்பாரு. இதெல்லாம் நீங்க எனக்கு பண்ணீங்க, நீங்க எல்லாம் வந்து திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க துணியெல்லாம் யாரையாவது துவக்கி வைக்கிறீங்க, நான் என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், இதுதான் மேட்ரு அப்படின்னு எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. அதுதான் மேட்டர். எஸ், ஓகேவா?
ஸோ இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்து இந்த ம். மாரி டேட்டாவா இவங்க வந்து பேசுவாங்க இல்லையா? ம். சாரி மஞ்சரியை பத்தி இவங்க சொல்லுவாங்க. இந்த மாரி எல்லா இடத்துலயும் நெகட்டிவிட்டி அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றதையும், ஒரு பாசிட்டிவ் கூட நான் உங்கள்ட்ட பார்க்கல அப்படின்ருவாங்க அவங்க. ம். ம். அதன் பிறகு வந்து ஜாக்லின் வந்து எப்படின்னா, ஓப்பனா ஃபைட் பண்ற ஒரு டெவில்ங்கிறதையும், ஓகே. இன்ஃப்ளூயன்சிங் டெவில் அப்படின்ருவாங்க. மத்த ம். டெவில்ஸ் அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா? அதாவது அவங்க கோவா கேங்க தான் அவங்க வந்து மென்ஷன் ம். பண்ணுவாங்க. ம். ஓகேவா? ஸோ ம். இதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா, சௌந்தர்யா வந்து ஃபன் டெவில்ன்னு நெனச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம். பட் பயங்கர கன்னிங் ஓகே. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சௌந்தர்யாக்கு அவங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ம். சௌந்தர்யாவுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ம். ஜாலியா இருக்கும். ஓகே. பட் இன்னைக்கு அவங்க மஞ்சரிக்கு பண்ண எந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனும் சரி, அதற்கான மார்க்கிங்கோ, அதற்கான சவுண்ட்ஸோ எதுவுமே இட் இஸ் நாட் ஃபேர். ரைட். ஓகேவா? பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க கியூட்டாவே இருக்கும். அவங்க ம். பண்ற விஷயம் அவங்க டெவில் மாரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மூஞ்சி ஒரு மாரி வச்சுப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ம். ஸோ அதன் பிறகு வந்து சாச்சனாவ சொல்லுவாங்க. ம். சும்மாவே போறத கூட ஒரு ம். பிரச்சனை பண்ணலாமே அப்படின்ற மாரி இழுத்து விட்டு பிரச்சனை பண்ணக்கூடிய டெவில் அப்படின்றதையும், ஓகே. அருண் வந்து ரொம்ப அமைதியான டெவில் அந்த மாரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி எல்லாரும் ம். என்னென்ன காரணங்களுக்காக டெவில் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஓகே. ம். முத்து வந்து மண்டைய கழுவி விடுறாப்ல ஓகே. ம். அப்படின்ற ஒரு டெவிலையும் சொல்லி முடிச்சுருவாங்க. ம். சத்யாவ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ராண வந்து பொம்மை பேய் மாதிரி. ஓகே. ஓகே. அதுலயே சாச்சனா வந்து பொம்மை பேயா, ம். ஆனா கொஞ்சம் வந்து லைட் எல்லாம் எரியுமா அந்த பொம்மை பேய்ல. ஓகே. அந்த மாரி தான். பட் வேற ஒண்ணும் ஹார்ம் கிடையாது அப்படிங்கிற மாரி பேசுவாரு அவங்க 2 பேரையும். ம். அதன் பிறகு வந்து ஜாக்லின் வந்து மதர் ஆஃப் பேயா. ம். பயங்கர ஸ்ட்ராங் பேயி. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே அது வந்து தெரியும். ம். ஒரே ஒரு அப்படின்றாரு. விஷயம். ம். பிகாஸ் கோவா இஸ் அகைன்ஸ்ட் மஞ்சரி, தட் இஸ் வை அருண் லைக்ஸ் கோவா கேங் அப்படின்னு ஆனந்த் சொன்ன வேர்டு வந்து கரெக்டான இது லாஜிக்கலி கரெக்ட். லாஜிக்கலி கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா அந்த சண்டைகள் அவங்களுக்குள்ள நடக்கும்போது பாத்தீங்கன்னா அருண் வந்து ஹாப்பியா இருப்பார். அருணுடைய ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த சண்டைக்கான எஸ். விஷயங்கள்ல அருண் வந்து ரொம்ப ஹாப்பியாவே இருப்பார். எஸ் எஸ். ஓகேவா? ம். ஸோ இதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா, ம். ஜாக்லின் வந்து இந்த மாரி ரொம்ப ஸ்ட்ராங் பேயின்றுவாரா, ம். சௌந்தர்யா வந்து பேய்னா அலாரம் பேயா அது. ம். திடீர்னு அலாரம் மாரி டபக் டபக்குன்னு வந்து பேசுற ஒரு பேய் தான் வந்து ம். சௌந்தர்யா பேய் ம். அப்படின்னுவாரு. ம். முத்து வந்து என்ன அப்படின்னா, சூனிய கிழவன் அப்படிங்கிறதையும், ஓகே. மஞ்சரிய சூனிய கிழவின்னு வருவாரு. ஓகே. அந்த மாதிரியான ஒரு பேய் இவங்கெல்லாம். ம். அப்படிங்கிற ஒரு மென்ஷனையும் வந்து பண்ணுவாப்ல. ம். அதன் பிறகு வந்து ஜெஃப்ரி ஓகே. ஜெஃப்ரி வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, தர்ஷிகா வந்து நான் பண்றது தான் சரின்னு சொல்லிட்டு பண்ற ஒரு பேய் ம். அப்படின்னும், ம். ராண வந்து குழப்பி விடுவாரு அவரு. ம். இது ஒரு பேயி, இது வந்து விளையாட்டுக்கு பண்றது, விளையாட்டு பண்றேன்னு நெனச்சு ஒண்ணு பண்ணும். ம். புரியலல்ல, இந்த மாரி தான் ராணுவ பண்றது, எதுவுமே புரியல அப்படின்னுவாரு அவரு. ஓகே. அந்த ஓகே. மாதிரி ஒரு பேய் அப்படின்னும் பொழுது, ம். அதன் பிறகு வந்து முத்து வந்து சொல்லுவாரு டக்குன்னு. இந்த பக்கத்துல இருந்து வருவாரு. ம். ஜாக்லின் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ம். ஆ என்ன ஒரு பாயிண்ட் சொல்லுவாருங்க. ஒரு ம். பாயிண்ட் கிடைச்சிட்டா போதும் ம். ஜாக்லின் பேய்க்கு. ம். அந்த பாயிண்ட்ட வச்சுக்கிட்டு சண்டை போடுவாங்க. ஓகே. அப்படிங்கிறதையும் சாரி. ம். சவுண்ட் பேய் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணுமேன்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஓகே. அந்த மாரியான விஷயங்களையும் வந்து பேசி முடிப்பாரு. ம். ஸோ வெஞ்சன்ஸ் பேய்ன்னு வருவாரு. ஓகே. ஓகே. யாரு அப்படின்னா, ம். ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு பேயாம். யாரு? தீபக்கு. ம். இது வந்து ராயன் சொல்வாரு தீபக்க. ஓகே. 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 ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஒரு மாரி ஆர்கனைஸ்டா இருக்கிற ஒரு பேய் அப்படின்றதையும், ம். வெஞ்சன்ஸ் பேய் அப்படின்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணுவாரு. ம். அது யாரு வெஞ்சன்ஸ் பேய்ன்னு சொன்னாருன்னு சொல்லுங்க. எனக்கு டக்குன்னு இப்ப அது ஞாபகம் வரல. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித் தான் இன்னைக்கு வந்து ஸ்டீல் தி ஷோ. இதன் பிறகு ராயனுக்கு அப்புறம். உண்மையிலே. ராயன் சொல்லும்போது வந்து இன்னொரு விஷயம் ஜாக்லின் கிட்ட ராயன் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாப்ல. ம். ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வந்து மாற்றா மாதிரி பண்றாங்க. அவங்களோட பாயிண்ட்ட வந்து மாத்துறா மாரின்ற ஒரு வார்த்தையும் வந்து ராயன் மென்ஷன் பண்ணுவாரு. ம். ஆ அந்த விஷயமும் எனக்கு டக்குன்னு இப்ப வந்து ஞாபகம் வரல. ஓகே. அது ம். 2த்தையும் அவர் சொல்லி முடிச்சுருவாங்க. அதன் பேரு ரஞ்சித் வந்து ஸ்டீல் தி ஷோ. உண்மையிலே ம். அற்புதமான பேய் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. யாரு? முத்துவ. ஆமா. எல்லாத்தையுமே கேமா பார்க்குற ஒரு பேய் அப்படிங்கிறதா இருக்கட்டும். ம். ம். அதன் பிறகு வந்து அடங்காத ஒரு பேய் அது. ஆ, 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 ஆ. அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து சொல்லுவாப்ல. யாரு? அந்த ம். இவர ஐயோ! சௌந்தர்யாவ சொல்லுவாங்க ஓகே. ம். அப்படின்றது ம். ம். நெனைக்கிறேன். ம். ரொம்ப தீவிரமாக விளையாடக்கூடிய பேய் அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்ணுவாரு. ஓகே. யார? நம்ம முத்துவ. ம். அதன் பிறகு அருண் வந்து நெஞ்ச நக்கற மாதிரியான ஒரு பேய் அப்படின்னுவாரு. அதாவது ம். எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு, இப்ப மஞ்சரியே வந்து பயங்கரமா ஏதாவது சண்டை போட்டு திருப்பி அதுக்கப்புறம் மேம் ஆர் யூ ஓகே? ஆர் யூ ஆ. ஓகே? அப்படின்னு கேட்டே வந்து அந்த ஓகே. மாதிரியான ஒரு பேய் வந்து அருண் அப்படிங்கிறதையும், ம். சாச்சனாவும் சரி, ஓகே.
தீபக்கும் சரி அவசர பே அதாவது எப்படின்னா ட்ரெயின் வருதுன்னு நம்ம எங்க நின்னு சொல்லுவோம். ஒரு பிளாட்ஃபார்ம்ல நின்னு சொல்லுவோம்ல. ட்ரெயின் அந்த இதுலயே போய் நின்னு தண்டவாளத்திலே போய் நின்னு வருது 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 வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரியான ஒரு அவசர பே அவங்க 2 பேருமே அப்படின்னு சொல்லுவாப்ல. அண்ட் மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னா அங்க மஞ்சரி பேயாம். ஒரு இடம் கூட்டமா இருக்கு அது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் காரணம் மஞ்சரியா கூட்டமா இருந்தாலும் அங்க மஞ்சரிப்பாங்க. அதே மாதிரி பிரச்சனைனாலும் அந்த இடத்துல மஞ்சரி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணுவாரு. ராணுவ பொறுத்த வரைக்கும் இன்னும் டயப்பர் தான் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு பேய் அப்படின்னு சொல்லி ராணுவ வந்து கிண்டல் பண்ணுவாப்ல. தர்ஷிகா வந்து என்ன சொல்லுவாரு, அவன் தேடுவான் நாமினேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் டப்புனு ஓடி வந்து ஒரு விஷயத்த சொல்றதும் உன்னோட பார்வையே அந்த பேய்க்கான பார்வை இருக்கும், அந்த மெரிட்டலுக்கான பார்வை அண்ட் அந்த டாமினேட்டிங்கான ஒரு பேய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. பட் நல்லாவே சொல்லுவார். அதுக்கு வந்து பிக் பாஸே பாராட்டுவார். பிக் பாஸ் பாராட்டே என்னன்னா 60 நாள் கழிச்சு இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு ரஞ்சித், உங்களுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு கொடுத்த சம்பளம் வந்து இன்னைதான் செரிச்சிருக்கு. எஸ் மத்தெல்லாம் வந்து சும்மா இதுதான் சுவாகதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லி முடிச்சுருவாரு. சோ இதுல பேய்களை வந்து வரிசைப்படுத்தினதுல பாத்தீங்கன்னா மஞ்சரிக்கு தான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டுருவாங்க. செகண்ட் வந்து ஜாக்லின் ஆகும், 3வது பேயா முத்துவையும், 4வதா தீபக் அண்ணான்னு இவரு அண்ணா ஆமா தீபக் டெவில். அப்புறம் வந்து 5வதா வந்து மல்டி பர்சனாலிட்டியா இருக்கிற பேய் வந்து சௌந்தர்யா அப்படின்றதையும், 6வதா சாச்சனா, 7வதா சாச்சனாங்கிறேன் சாச்சனா பேய் லிஸ்ட்ல வர்ற மாதிரி எனக்கு இல்லை, நான் ஏதோ தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன், சாரி. 7வதா அருண், 8வதா தர்ஷிகா, 9வதா ராணவ். இவங்க எல்லாரும் இல்ல சாச்சனா தான் கரெக்டா தான் சொல்றேன், சாச்சனாவை தான் பேய் 6வதா சொல்லுவாப்ல. சோ இவங்க எல்லாரும் வந்து பேய் லிஸ்ட்ல இப்ப வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் இப்ப டெவில் ஆகவும் மற்றவர்கள் வந்து வாட் இஸ் இட் ஏஞ்சலாவும் விளையாடணும். ஏஞ்சல் அண்ட் டெவில். அதே மாதிரி அந்த கொகை வாயும் வச்சுட்டாங்க. இந்த கொகையில இருந்து இந்த பக்கம் வந்து அவங்க வந்து ஏஞ்சலா மாறிடுவாங்கல்ல டெவிலா இருக்காங்க. கமெண்ட் அதாவது மஞ்சரிக்கு வந்து மில்க் சாப்பிட மாட்டாங்களாம், ஹெல்த் மிக்ஸ் வேணுமா. அதாவது ஹெல்த் மிக்ஸ் சாப்பிட்ற உங்களுக்கு தான் வேணும், காஃபி சாப்பிட்ற ஒரு 5 பேர் இருப்பான், அது எடுக்க கூடாதான். இவங்க ஹெல்த் மிக்ஸ் வேணும்ன்றதா இவங்க ஹெல்த் மிக்ஸ் வேணும்ன்றதுக்காக தான் இந்த கதையை நடந்துன்னு வச்சுக்காங்க. அது ஒண்ணு இல்ல, யாரோ ஒருத்தருக்கு கூட போட்டுருந்தாங்க மஞ்சரிக்கு மில்க் அலர்ஜி எல்லாம் இல்ல. அவங்க சொல்லும் போதே சொல்லுவாங்க நான் மில்க் தான் சாப்பிடணும், எனக்கு கால்சியம் கிடைக்கணும், பட் இப்ப ஏதோ மில்க் அந்த மாவு இல்லாததுனால அந்த மில்கே நான் உர ஊத்தி தயிரா சாப்பிடுறேன், அதுக்கு சக்கரை வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. உங்களுக்கு மில்க் அலர்ஜினா டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அலர்ஜி ஆகும்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு கிடையாது. அதுதான் அமுதாவும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து டெய்லி மில்க் போட்டு தான் வந்து சாப்பிடுறாங்க. 2 வாரமா தான் இந்த சீசன் தான் சோத்துக்கு நிறைய பிரச்சனைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்துதான் தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி இதே மாதிரி திருட்டு குரூப் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க, திருடி சாப்பிடுவாங்க. முக்கியமா இவங்க அந்த பேர் என்ன 2 பேர் டிவோர்ஸ் பண்றாங்க, ரச்சிதா. அவங்க வந்து அவங்களும் அந்த விபினா அந்த 2 பேரும் வந்து அவங்களுக்காக வந்து இவங்க நிறைய எடுத்து வச்சு சட்டில போய் தூக்கி எல்லாம் கொட்டுவாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. இங்க எல்லாமே சோத்துக்காகவே அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ஜாக்கி, இந்த சோத்துக்காகங்கிறத விட இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நீங்க சின்ன பொண்ணு அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கும் தான் கூட அதேதான் என் வீட்டுல நான் வந்து குயின் மாதிரி தானே ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல யாரு பாத்தீங்கன்னா சாச்சனாதான் காரணமாவே இருக்காங்க. அதுதாங்க, அது எந்த இடத்துல நீங்க வந்து எதுக்காக சண்டை போடுறீங்கன்னு இருக்குல்ல, ஒரு மெச்சூர்டான டாக் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ பொலைட்னஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லா விஷயத்தையும் எடுத்து வந்து எல்லாத்தையும் நீங்க கோத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒண்ணு. இன்னொன்னு எல்லா விஷயத்தையும் சரி இப்ப அததான் இப்ப நான் சொல்ல வரேன். எல்லா விஷயத்தையும் கோட்டும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, சாச்சனா கூட சின்ன பொண்ணுங்கிற ஒரு இடத்துல வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்கன்னா உங்க முகத்தையே கடுமையா தான் வச்சுக்கிறீங்க, கடுகடுன்னு தான் பேசுறீங்க. அது இப்ப போய் தர்ஷிகா கிட்ட கேட்கும் போதாவது அவங்க எப்படி பேசினா, மச்சான் இது ரொம்ப மாக்கிங்கா இருக்குடா, நான் உன்கிட்ட தானடா பேசினேன் அப்படி பேச மாட்டாங்க. தர்ஷிகா நான் உங்ககிட்ட தானே தர்ஷிகா பேசினேன் அப்படின்னு முத்து பண்றாரு. முத்து பாருங்க இன்னைக்கு சொல்லும் போது இவங்களை நல்லா கேளுங்களேன், எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லி பண்றாங்க, உடனே அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. முத்து பாத்தீங்கன்னா முத்து சிரிச்சுட்டே இருப்பாரு. இதுதான் ஜாக்லினும், இததான் நீங்களும் வந்து செய்யணும். ஆனா பறக்கா வெட்டி மாதிரி நீங்க பேசுறதுனாலையும் சுட்டு மூஞ்ச வச்சுட்டு இருக்கிறதுனாலையும் யாருமே உங்களை வந்து லைக் பண்ண மாட்டாங்க. உங்க கருத்துக்களும் வந்து ஸ்ட்ராங்கான கருத்துக்களே இல்ல. 15 பேர் ஒன்னா இருக்கும்போது நீங்க வந்து இன்னைக்கு எப்படி வந்து அன்ஷிதா வந்து அது எப்படி அதாவது மஞ்சுரியை கார்னர் பண்றதுக்காக தான் அவங்க வந்து பிரச்சனையே பண்ணாங்க, அதுக்கு நிகர் தான் நீங்க பண்ணதும் இன்னைக்கு.
தட்ஸ் ஆல். அதேதான். சோ இப்ப இவங்கலாம் டெவிலா மாறிட்டாங்க இல்லையா? இதன் பிறகு வந்து ஆர்ஜே ஆனந்தி, மஞ்சரி, சாச்சனா வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஓகே. அதாவது வந்து இதுல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஜாக் இந்த சுகர் விஷயம் வந்து எப்படிதான் வந்து இந்த மாதிரி வருதோ அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை கேட்பாங்க. ஆர்ஜே ஆனந்தி உடனே வந்து சொல்லுவாங்க. ஏன்டா இவங்கெல்லாம் வந்து இப்ப ஜாக்லின் வந்து இது பண்ணலையா? அப்படின்னும் பொழுதுதான் அவங்க கேங்குக்காக ஏதோ ஒண்ணு குடுக்குறாங்க. அந்த மாரி ஏதோ ஒரு வார்த்தை. இப்ப டக்குன்னு ஞாபகம் வரல. கொஞ்சம் மறந்துட்டேன் நான் சாரி. இதுல ஒரு வார்த்தை வந்து மஞ்சரி விடுவாங்க. ஓகே. ஜாக்லின் வந்து ஹிப்போக்ரைட் அப்படின்னுவாங்க. ஹிப்போக்ரைட்ங்கிறதெல்லாம் வந்து அதாவது வந்து ஒரு மாரி நயவஞ்சகமா பண்றவங்கள தான் ஹிப்போக்ரைட்ன்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான வார்த்தைகள சொல்லுவாங்க மஞ்சரி அவங்க. அவ வந்து அதே மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ட்விஸ்ட் பண்ணி விட்டுடுறாங்களாம். அப்ப யாரெல்லாம் இங்க ட்விஸ்ட் பண்ணாம இருக்காங்கன்றத என்னோட கேள்வி. அதேதான். அது ஜாக்லின் வந்து ட்விஸ்ட் பண்றாங்கன்னு சரி, விஷால் என்ன பண்றாரு? முத்து என்ன பண்றாரு? சாச்சனா என்ன பண்றாங்க? ஆனந்தி என்ன பண்றாங்க? எனக்கு புரியவே இல்ல. கேம் இன்னைக்கு நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இவங்களோட கேம் எக்ஸாக்ட்லி கைத்தட்டல் வாங்குறவங்கள இவங்க டார்கெட் பண்ணணும். அதுவும் வந்து அதுக்கு என்ன காரணம்னு போது நீ 600க்கு காஃபி எடுத்தல, எனக்கு அலர்ஜிஸ்லாம் இருக்கு, எனக்கு அத செய். அவ்வளவுதான். அப்ப நீ 600 காஃபி எடுத்தது எப்படி சரியா? இப்ப நீங்க ஆக்சுவலா கேட்க போனா என்ன பிரியாணி கேங் கிட்ட தான் போய் சண்டை போடணும். நீங்க அப்ப பிரியாணி கேங்ல அப்ப பக்கத்துல திருடி தின்ன சாச்சனா கூட தான் நீங்க உட்கார்ந்தே பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே இல்ல. இப்ப நீங்க இவ்வளவு பேசுற நீங்க ஏப்பா அவ்வளோ என்னவோ ஒரு ஸ்பூன் சுகர் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறீங்க. நீங்க எல்லாம் அரிசி பருப்பு எடுத்து எல்லாத்தையும் தானே எடுத்து பிரியாணி பண்ணீங்க. அப்படின்னு தர்ஷிகா கேட்க வேண்டியதானே? தர்ஷிகா தானே உங்களுக்கு வந்து அப்படிலாம் கொடுக்க முடியாது மஞ்சரி அப்படின்னு சொன்னாங்க. யாரை நீங்க கேட்கணும்னு கேட்கறேன் நானு. அப்ப நீங்க ஏன் அந்த விஷயங்களை தைரியமா பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப அதை தைரியமா பேசாதப்ப சாம்பார் பருப்பு எனக்கு நான் சாம்பார் சாப்பிட எனக்கு பருப்பு தனியா கொடுத்துருவீங்களான்னு கேக்குறவங்கள்ட்ட நீங்க ஏன் போறீங்க? அவங்க வந்து ஹிப்போக்ரைட் ஆயிடுறாங்க. அதாவது உங்க கூட இருக்கிற சாச்சனா வந்து இன்னொருத்தவங்க ரேஷன் எடுத்து சாப்பிடுறாங்க. உங்களுக்கு நீங்க வந்து கிச்சன் இன்சார்ஜா இருக்க தர்ஷிகா கிட்ட சொல்றீங்க அதை கொடுக்க முடியாது சொல்றீங்க. அடுத்தவங்க ரேஷன் எப்படி நீங்க எடுத்துக்கலாம் அங்கே கேட்க வேண்டியதானு கேட்கறேன் நானு. அதே அன்ஷிதா வந்து உங்களை வந்து மார்க் பண்ணாங்களா? அவங்க கிட்ட போய் நீங்க பேச முடியுமா உங்களால கேட்கறேன் நானு. அன்ஷிதா இவ்வளவு சொல்றீங்களே நான் வந்து ரொம்ப நல்லவன்ட்டு, நீங்க கூட தான் ரொம்ப நல்ல வேஷம் போட்டு இருக்கிறவங்க பிரியாணி தின்னு தித்தீங்க, அடுத்தவங்க ரேஷன்லாம் எடுத்து தின்னீங்களா? உங்களுக்கு ஏதாவது வெக்க இருக்குதா? உங்க கறியில ஏதாவது நல்ல ரத்தம் ஓடுதா கெட்ட ரத்தம் ஓடுதா கேட்கலாம்லன்ற நான். சாக்கி நீங்க நல்லா கண்டுபிடிங்க வச்சு அப்படியே பாயிண்ட் எடுத்து வைக்கிறீங்க. அந்த மாதிரி கேட்க வேண்டியதானே? அதை கேட்காம இங்க வந்துட்டு அரிசி கூடு பருப்பு கூடு. ஏன்னா உங்களுக்கு இவங்களை டார்கெட் பண்ண ஒரு 7 பேர் ஒன்னா சேருவான். சேரும்போது உங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் வந்து பயங்கரமான ஆளு. இவங்க இப்படியே விட்டுருவாங்க வச்சு செய்வாங்க. இப்ப இவங்களை என்னன்னா இப்ப இவங்க கூடவே பேசுற ஆர்ஜே ஆனந்தியா இருக்கட்டும், சாச்சனாவா இருக்கட்டும், நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஈஸியா கழுவுற மீன்ல நழுவுற மீனா போயிரும். அதுவும் முக்கியத்துவமா இதுல ஆர்ஜே ஆனந்தி இவங்க கிட்ட ஒண்ணு பேசுவாங்க. ஆனா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா மத்தவங்க முன்னாடி அவங்க போய் வாயே திறக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு இவங்க இவ்வளவு பிரச்சனை எடுத்துட்டு வருவாங்க, எல்லாத்துக்குமே மார்க் பண்றாங்கடா அப்படின்னும் பொழுது ஆர்ஜே ஆனந்தி மாதிரியான இருக்கிற ஆட்களை என்ன செய்யணுங்க? ஏன் எல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? போன வாட்டி இவங்களை விஜேஎஸ் கேட்க சொன்னார்ல, அந்த மாதிரி எடுத்துன்னு வரணும்ல ஒரு பாயிண்ட். ஆர்ஜே ஆனந்தி என்ன சொல்லிருப்பாங்க, இது எங்கதான் இந்த பிரச்சனை எப்படிதான் ஆரம்பிக்குதுன்னே தெரியல, ஒரு விஷயமா வந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு போவாங்க. அவ்வளவுதான். இப்ப இங்க இந்த இடத்துலதான் வந்து பூனா பாலகணேஷ் பொண்ணு சொன்ன கமெண்ட் தான். உங்களுக்கு ஒரு பால் அலர்ஜியோ இல்ல உங்களுக்கு கேர்டு தேவைப்படுது, உங்க கப்பு பாலை வாங்கி வைக்கிறீங்க, தயிரை ஊத்திட்டு நீங்க போய் டக்குன்னு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதை எதுக்கு நீங்க ஒரு பிரச்சனையா மாத்துறீங்கன்றதுதான் கேள்வி. சௌந்தர்யா அந்த வீட்டுல தானே இருக்கு, காஃபி எடுத்து வச்சு தனியா ஐஸ்கிரீம் ஆக்கி சாப்பிடுறாங்களா இல்லையா? அதேதான் வந்து இவங்களும் சாச்சனாவும் இன்னைக்கு வந்து செய்ய வேண்டியதானே. அதுக்குதான் உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, சௌந்தர்யா எனக்கு குடுக்குற ஒரு விஷயத்த நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறேன், உங்களுக்கு இதேதான் நீங்களும் பண்ணிட்டா பிரச்சனையே இல்ல. ஆனா இங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா சாச்சனாவுக்கு வந்து சுகர் கிடையாதுன்னு சொன்ன உடனே அந்த விஷயத்தை எப்படியாவது வந்து எடுத்து ஒரு பிரச்சனை ஆக்கணும்னு தான். அப்ப எனக்கு சுகர் தருவீங்களா, நான் காலையில இருந்து சாப்பிடல அப்படின்னு சுகருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா அந்த சாச்சனா அப்ப பயந்துரும், நம்ம மேல எங்கேயோ போற மாதிரியே தான் நம்ம மேல ஏறாத்தான் வந்து மாட்டிக்க போறோம்னுட்டு. அதையே பேசுறீங்க இதையே பேசுறீங்க, ஃபர்ஸ்ட் இது பண்ணும். அதை அப்படியே விட்டுட்டு போங்களா. அவங்க அவங்களுக்கானதை கேட்கறாங்க, அவங்களுக்கான உரிமை கேட்கறாங்கன்னும் போதுதான் இதுக்கு பறிஞ்சிட்டு வரும்போது தான் சாச்சனா வந்தனால தான் டக்குன்னு எனக்கு ஒன்னா பருப்பு அரிசி பருப்புன்னு போகும் அப்படின்றதும். இன்னொன்னு சாச்சனா வேற இவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அவங்க ஒன்னும் ஒட்டு கேட்கலப்பா, இங்க எது கேட்டுட்டு இருந்தது அவங்க பேசினாங்க, இதேதான் நாங்களும் சொல்றோம், நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கோம், ஏன் வரீங்கன்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. இதுல அரவிந்தன் அவர் வந்து 10 பவுண்ட் $10 நினைக்கிறேன், $10. எஸ், அரவிந்தன் வந்து ஓகே. இதற்கு பிறகு வந்து என்ன அப்படின்னா இவர் நீங்க $10 சொன்னதுனால சொல்லிடுறேன், வெங்கடகிரி அவங்களும் வந்து 10 பவுண்ட், அவரும் 10. அதுக்கு முன்னாடி வந்து அரவிந்தன் எஸ்பிஎஸ் அவர் $10, இவர் 10 பவுண்ட். எஸ், தேங்க் யூ வெங்கடகிரி. ஓகே ஃபைன். ரொம்ப நாள் கழிச்சு வெங்கடகிரி வந்திருக்கிறாரு. அவரும் ஒரு செஃப், இங்கதான் பக்கத்துல இருக்காரு. நம்மளுக்கு இன்வைட் பண்ணாரு, ஆனா நம்ம அவங்க வீட்டுக்கு
போக முடியல. ரொம்ப அப்படியா? அதுக்குள்ள பிக் பாஸ் ஆரம்பிச்சது, நிறைய விஷயங்கள் அப்படி இப்படின்னு போனதுனால அதுல இந்த ஒரு சின்ன யாரோ பாவனி கூட சொன்னாங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னா. நீளம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும் காலந்தோறும் என்னை சேரும் கண்மணி, பூவை எங்கு சூடும் பூவும் பொட்டும் யாவும் மன்னன் எந்தன் பேரை கூறும் பொன்மணி. காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி ஆணி போடலாம் அதில் நீயும் ஆடலாம். காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி ஆணி போடலாம் அதில் நீயும் ஆடலாம். நீ வாழத்தானே வாழ்கின்றேன் நானே, நீ இன்றி ஏது பூ வைத்த மானே, இதயம் முழுதும் எனது வசம். தேங்க்யூ சோ மச் வெங்கடகிரி, தேங்க்ஸ். ரொம்ப ஒரு என்துவா. ரைட், ஃபைன், குட். சார், என்னால இத தாங்க முடியல, பட் இருந்தாலும் சொல்றேன் சார். அந்த Dress தானே? ஆமா சார். ஜிவிஎம் மாதிரி இருக்கு. ஜிவிஎம் ஹீரோ மாதிரி. கூட பரவாயில்லை சார். ஜாக்கி, யூ லுக் அமேசிங் இன் திஸ் டி-ஷர்ட். ஜார்ஜ் க்ளூனி ஆஃப் இந்தியான்றதெல்லாம் எனக்கு ஜார்ஜ் க்ளூனி எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? பத்மினி பட்டு. தேங்க்யூடா. ஒரு மண்ணக்கட்சியே இல்லாம ஜார்ஜ் க்ளூனி வந்து சரி விடுங்க. ஓகே ஓகே ஓகே. சார் அவர் தானே இந்த ஓஷன்ல இதுல அவர் தானே ஜார்ஜ் க்ளூனி. ஜார்ஜ் க்ளூனி, எஸ். ஜார்ஜ். சரி விடுங்க. ஜார்ஜ் க்ளூனி ஆஃப் இந்தியா. வாங்க. தேங்க்யூ. ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயமும் மஞ்சரி சொல்லுவாங்க. அந்த ஒரு பாயிண்ட் ஒரு இடங்கள்ல நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். சில விஷயங்கள் வந்து சௌந்தர்யா பண்றது ரொம்ப டிஸ்கிரேஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சௌந்தர்யாவுடைய மார்க்கிங் தான் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து மாற்று கருத்தே கிடையாது, அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை என்பதை நான் வந்து இதுல வந்து இதுவே கிடையாது. அதான், ஆனா சொல்ற வார்த்தைகள் சொல்ற விஷயங்கள் தான். இப்ப ஜாக்லின் வந்து நீங்க ஹிப்போக்ரேட்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுறீங்க. அவங்க சொல்லுவீங்களே, அவங்க சொல்லலையாமா? இல்லையே, அவங்க தான் சொல்லுவாங்க. ஜாக்லின் ஹிப்போக்ரேட்ங்கிற வார்த்தையை அவங்க தான் சொல்லுவாங்க. ஆனா ஆர்ஜி ஆனந்த் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆர்ஜி ஆனந்தி அண்ட் மஞ்சரி ரெண்டு பேருமே தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு எல்லாமே ஒரே இதுல வந்தவங்க தானா? ஓ, அது இன்னொரு நண்பர் வந்து கமெண்ட் போடுறாங்க. அக்கா அக்கான்னு தான் பேசுவாங்க. அக்கா ஆனந்தி இவங்க ஒரு நம்ம முத்து. ஓகே. சரி சரி சரி. சோ முத்து ஒரு அளவுக்கு புடிச்சிட்டார் இடத்த, அந்த இடத்தை எப்படியாவது புடிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இதன் பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிச்சன் டீம்ல வந்து கிரேவி வந்து வாங்கிட்டு போவாரு. யாரு? நம்ம ராணவ். உடனே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணலாம்னு நினைப்பாரு முத்து. பாருங்களேன், நம்ம இப்ப கிச்சன் டீம்ல இருக்கிறப்ப ஒரு கிரேவி தான் கேக்குறாங்க, எக்ஸ்ட்ரா கிரேவிக்கு தான் வராங்க, ஆனா பயம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா கிட்ட வந்து ஒரு அம்படி பண்ணுவாரு. தர்ஷிகா, இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் ஜாக்கி, எனக்கு அந்த வீட்டுல அதுதான் ஒரு ஆச்சரியம். இப்ப நான் எங்க பரத் ஜாக்கி, இதுல இந்த சோத்து விடுறது எதனால நான் இதை சொன்னேன்னா ஒரு பாயிண்டா, அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க, என்ன ராணவ் வந்து ராயன் வந்து ஷெல்லுக்குள்ள இருக்கான்னாங்கல்ல, அப்ப அவன் ஒழுங்காவே அவனோட கேம் பிளே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஒண்ணுமே இல்ல. விஷால் வாய்க்குள்ள சோத்த வச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இவங்க ஊட்டின்னு இருப்பாங்க ஜாக்கி, ஊட்டி இப்படி இப்படி தொடச்சுடுவாங்க. இதுல அவரு பேம்பர், நான் அந்த வார்த்தை கூட இல்ல, ராயன் ரொம்ப பேம்பர்டா இருக்கான், ஜாக்லின் தான் பேம்பர் பண்றான். பேம்பர்னா என்னன்னு இவங்களுக்கு தெரியுமா? இவங்க பண்றது பேரு தான் பேம்பர் ஜாக்கி. நான் என்னைக்கா உங்களுக்கு வாயில ஊட்டி விட்டு தொடச்சு விட்டுருக்கேன்? இல்ல, இது தொடக்கல. சரி, நீ தொடக்கலனா? ஆமா, நீங்க தொடச்சலாம் விட்டது கிடையாது. ஏய், மழைலாம் வரும்போது நான் தொடச்சிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, தண்ணியே தொடச்சு விட்டுருக்கேன். உங்க பேச்சு உடனே அப்படியே ஒரு அளவுக்கு நானே என்ன சொன்னா உடனே அப்படியே தலையில போட்டு சொல்லும்போது நீங்க எதுக்கு இதுல எடுத்து வந்து நம்மள செட்டிங்கன்னு கேக்குறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டு வந்தேன் பாப்பறேன். எனக்கு பக்கத்து வீட்டுக்காரரைய கூப்பிட முடியும். அது ரைட்டுங்க, அது 3 வாரம் கதைங்க. அது எப்படி கதைங்க, எல்லாமே நடிப்ஸ், எல்லாமே வந்து உள்ளார வெஞ்சன்ஸ் வச்சுட்டு வெளியே. ஐயோ, அதனாலதான் சொல்றேன், இப்ப உண்மையா ரொம்ப பாசமா இருக்கிற நாமளே ஊட்டி தொடச்சி இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். சிங்கானாதம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஊட்டுறது என்ன, அப்புறம் வந்து அது பேர் என்னது, மசாஜ் பண்றது என்ன, எல்லாம் பண்றாங்க. கேட்டா ராயன் பேம்பர்டான். இப்போ இவங்க ஊட்டின்னு தான் இருப்பாங்க உங்களுக்கு கிச்சன்ல. ஏன்னா அவர் கிச்சன் டீம் இல்ல, பசியோட இருப்பாராமா. அப்படியே அங்கேயே சப்பாத்தி இப்படி இப்படி திருப்பி போடுவாங்க. அங்கேயோ
உடனே இவரு வம்பு இழுக்கிறாரு தர்ஷிகான உடனே பவித்ரா டப்புன்னு இவங்கள ஒரு இது பண்ணுவாங்க. சும்மா தானே இருக்கீங்க, இங்க வந்து கொஞ்சம் இந்த சப்பாத்தி திருப்பி போடுங்க. சும்மா தான் இருக்கேன்லாம் சொல்லாதம்மா, சப்பாத்திய கூப்பிடுன்னு சொன்னாலே நான் வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னொரு கிளிப் வந்து மஞ்சரி இதை பார்த்தேன் மேடம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவர்கிட்ட முத்துக்கிட்ட தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. முத்து சாச்சனா உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன கிளிப்ஸ் காமிப்பாங்க. அதுல என்னன்னா இப்ப உன் மேல இருக்கிற அட்டென்ஷன் எல்லாம் இப்ப என் மேல வந்துருச்சுன்னு ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. பட் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா மஞ்சளுடைய உண்மை முகத்தை பாருங்கள் அப்படின்னு அதுல எல்லாருமே போட்டுருந்தாங்க. நான் உடனே இந்த மாதிரிலாம் கிளிப் வந்து உடனே பொங்க வச்சு பூசை போட்டு வேப்பிலை எல்லாம் கட்ட மாட்டேன். அது வந்து என்னன்னா உன்னை எல்லாம் கார்னர் பண்ணியிருந்தாங்க, இப்ப நான் பேசுறதுனால என்ன வந்து கார்னர் பண்றாங்கன்ற டோன்லயும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நடந்த சண்டைகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது இந்த சண்டைகளுடைய ஊற்றுக்கண்ணு, அந்த சண்டையில அவங்க சொல்ற வார்த்தைகள், எதனால நான் வந்து இதெல்லாம் கேட்கறேன் போறேன் வந்தெல்லாம் பார்க்கும்போது இது வந்து அனிதா சம்பத்தினுடைய அதே ஸ்ட்ராட்டஜி அண்ட் அர்ச்சனா டூ. அதுதான் மேட்டர். எஸ், இதுக்கு மேல இவ்வளவு விஜய் விஷால் கூட்டி விட்டுட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முத்து, ஜெஃப்ரி, ஜாக்லின், ராயன், விஜய் விஷால் எல்லாம் இருப்பாங்க. ஓகேவா? அப்ப என்னவோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. நான் வந்து சௌந்தர்யா வந்து ஏதோ பண்ணிருக்காங்கன்னு வேற போட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. யார் யாரு டாப் 5ன்னு கேட்பாங்க. உனக்கு தெரிஞ்சு யார் டாப் 5 இந்த வீட்ல அப்படின்னா அப்பதான் அருண் வந்து பேசிட்டு போவார். பேசிட்டு போனதுக்கு அப்புறம் யார் அப்படின்னா ஜாக்லின், ராயன், அதுக்கப்புறம் சௌந்தர்யா 3 பேர் இருக்கிறப்ப யாரு டாப் 5 நீ நினைக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேட்பாங்க. கேட்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஜாக்லின் வந்து வேற ஏதோ பேர்லாம் சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்து முத்து, அருண் அப்படின்னுவாங்க. அதான் ஃபர்ஸ்ட் அருண் நிக்கிறப்ப வேற ஏதோ பேர்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கேட்பாரு, ராயன் கேட்பாரு, சொல்லி அப்படின்னுவாரு. சொல்லும் பொழுதுதான் அவங்க வந்து முத்தும் அருணும் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் இவரை கேட்பாங்க, யாரு சௌந்தர்யாவை கேட்கணும். சௌந்தர்யா சொல்லும் ஜெஃப்ரியா, அப்புறம் ஜாக்லினா, அப்புறம் ராயன், அப்புறம் வந்து விஜய் விஷால், முத்து. ஆனா நீங்க நல்லா கொஞ்சம் பாத்தீங்கன்னா விஜய் விஷால சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அதன் பிறகு வந்து நீ யாரடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப அவரு வந்து என்ன சொல்வாரு அப்படின்னா அவரு வந்து ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, அருண், விஜய் விஷால் அப்படின்வாரு. ஆனா முத்து அவர் சொல்ல மாட்டாரு. பட் சௌந்தர்யாவும் ஜாக்லின் பாத்தீங்கன்னா முத்துவும் சொல்லுவாங்க. ராயன் வந்து முத்து பேர் சொல்லவே மாட்டார். இவங்களாம் தான் டாப் 5ன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வருவாங்க. இதன் பிறகு வந்து ரஞ்சித்தும் சத்யாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரஞ்சித் சத்யாட்ட என்ன சொல்லுவாரு, சத்யா என்ன சொல்லுவாருன்னா பவித்ரா அவங்களுடைய கேம் பிளேவே வேற லெவல் கேம் பிளேவா இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அவங்க வேற மாதிரி, அதாவது இந்த வேலை யார் செய்யறாங்க செய்யலன்ற இடத்துல ஒரு மாதிரி மஞ்சரியும் முத்துவையும் ஒரு மாதிரி எடுத்துட்டு வந்து விடுவாங்க அவங்க அப்படின்னு ஒரு கேம் பிளே. இந்த பிரித்தாளும் கேம் பிளே மாதிரி டிவைட் அண்ட் ரூல் மாதிரி ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னும் பொழுது இவரு கூட சொல்லுவாரு, நாலாம் பொம்மையை நான் கொண்டு போய் வச்சுட்டேன்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுதுதான் சத்யா சொல்லுவாப்ல, இல்ல நம்ம வந்து நீங்க வந்து நேரா பாக்குறீங்க அந்த கேம், அவங்களோட கேம் பிளே, அவங்க கேம் பிளே ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டிஃப்ரெண்ட் கேம் பிளே சார் அப்படிங்கறதையும் எல்லாமே பைத்தியம் மாதிரி இருக்காங்களா, பைத்தியம் மாதிரி பாருங்க அன்சிதாவை போய் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இத வந்து இப்படி செலக்ட் பண்ணா என்ன பண்றது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. 300 லைக் தொட்டு 303 லைக் அப்படின்ட்டு இலங்கேஷ் வந்திருக்காரா? இலங்கேஷ் வந்து அதை கவுண்ட் பண்ணிட்டே தான் இருப்பாரு. இப்ப நிறைய பேர் இல்ல இலங்கேஷ் லேட் என்ட்ரின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் அப்பல இருந்து பார்த்தேன், ஒரு நேமே பார்க்கலையே நானு. சரி ஓகே விடுங்க. சோ இத வந்து அதே மாதிரி உல்லாச பறவை ஒரு 3 நாளாவே காணோம். லீவ் கேட்காமலே லீவ் போட்டுனுக்காரு. வரட்டும். சரி ஓகே, இதை விட்டுருவோம். இதன் பிறகு வந்து இவங்க 2 பேரும் அது வந்து அன்சிதா நாளைக்கு எப்படி விளையாடணும்னு பேசுவாங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல்ல விளையாடணும் அப்படின்னும் பொழுது நம்மளை வந்து எப்படி மாத்துவாங்கன்றப்ப இதே மாதிரி ஜாக்லினும் வந்து ஜெஃப்ரிக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த பாருடா எல்லாருக்குமே ஒரு கோன்றது ஒண்ணு வரும். நான் வந்து ஜாக்லினா சொல்லல, யாரும் சொல்ல ஒரு அக்காவா சொல்றேன் கேட்டுக்கோ. கேம்ல ஒன்னு ட்ரிகர் பண்ணுவாங்க, ட்ரிகர் ஆகாது அவ்வளவுதான். எனக்கு கோவம் எல்லாருக்கும் தான் வர்றதான் செய்யும். என்னவா இருந்தாலும் எல்லாருக்குமே கோவம் வரும். ஆனா அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீ மாறாம இருக்கிறதா இந்த கேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜெஃப்ரிக் மென்ஷன் பண்ணுவாங்க. அதே விஷயத்த தான் சத்யாவும் ரஞ்சித்தும் பேசிட்டு இருப்பாங்க. பேசும்பொழுது என்னன்னா என்ன பண்ண போறோம், என்ன நாளைக்கு எப்படி விளையாட போறோம்னு இந்த அன்சிதா வேற இங்க வந்து கூட்டு வந்து விட்டுருக்காங்களே, அப்ப வந்து என்னதான் பண்ண போதோ தெரியல. ஏன்னா அன்சிதாவுக்கு கோவம் வரும்ன்றப்பதான் சத்யா ஒரு வார்த்தை சொல்ல, எல்லாம் பைத்திய மாதிரி செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, எதுக்குன்னே தெரியாம எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி முடிப்பாங்க. கடைசியா என்ன நடக்கும்னா மஞ்சரி சாச்சனா கிட்ட புலம்புவாங்க. அதாவது வந்து என்னன்னா நான் என்னுடைய டோன் வந்து ரொம்ப அக்ரெசிவாவும் நான் ஒரு இயல்பா வந்து பெண்கள் இருக்கிற அளவுக்கு இல்லாம
நான் ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறதுனாலையும் என்னோட டோன் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனாலயுமே நான் வந்து ரொம்ப வந்து கத்துற மாதிரி இருக்கு. இந்த பிரச்சனை எனக்கும் உண்டு. இந்த பிரச்சனையில வந்து எனக்கு வந்து வாய்ஸ் வந்து பயங்கரமா இருக்குன்றதுனால நான் சாஃப்டா பேசினா கூட வந்து ரொம்ப கோவமா பேசுற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனையை நான் சந்திச்சிருக்கேன். So laterly I realized myself and I changed my voice and tone and whatever it is. ஆனா அது வந்து அது என்ன சொல்றது, ரொம்ப மாட்டீங்களான்னு கேட்டா இல்ல, பழக்கப்படுத்திட்டீங்களான்னு கேட்டா ஆமா. ரொம்ப மாட்டீங்கன்னா எல்லாருக்கும் இப்போ அது ஒரு பழக்கமாயிடுச்சு அந்த டோன். பட் நான் சொல்றது மஞ்சரியோட டோன் கிடையாது. இப்ப இந்த ஒரு அக்ரெசிவா பேசுறாங்க இல்லையா, அது யாராலையுமே வந்து முடியாது. ஏன்னா இந்த பேய் லிஸ்ட்ல சொல்லும் பொழுது கூட யாரு வந்து ரஞ்சித் அவங்களை சொல்லுவாரு கார்பரேட் பேய் அவங்க அப்படின்னு. கார்பரேட் தனமா ரொம்ப நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற அதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம மஞ்சரி விஷயங்கள் எல்லாமே சொல்றது வந்து உங்களுடைய ரேஷனோ உங்களுக்கு வந்து யோகட் வேணும் எல்லாமே நியாயமாக இருந்தாலும் டோன் ஆஃப் வாய்ஸ்ல இருந்து யாரை நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, யாரை நீங்க எதிர்க்கணும், எதை வந்து நீங்க சொல்லணும், யாரை நீங்க உங்களை வந்து நீங்க உங்களுக்கு ஈஸியான பாயிண்ட்லாம் எதிர்க்க இருக்கு. ஈஸியான பாயிண்ட் அன்சிதா அவங்களை வந்து திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு குத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து உங்களால பேசவே முடியல, பயணங்களே இருக்கீங்க, அந்த கேள்வி கேட்க முடியல. அந்த கேள்வியை எடுத்துட்டு வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து பேசும்போது அவங்களை வந்து நீங்க நக்கல் விடும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு நீங்க வந்து ஏறுறீங்க கிடைக்குமா, அங்கதான் தப்பு சொல்றோம் நம்ம. இதை நீங்க கேட்கிற இடம் என்ன அங்க. அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து பால் தர மாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப நீங்க வந்து எல்லாருடைய ரேஷனையும் சாப்பிட்டீங்களா, அது எந்த வகையில் நியாயம் கேட்கும்போது அதை நீங்க அங்க கேட்டுக்கலாம். அதை விட்டு நீங்க இங்க வந்து எகிரிட்டு இருந்ததுதான் வந்து அது வந்து என்னன்னா அவங்க 2 பேருக்குள்ள பேசினா நீங்க காது கொடுத்து கேட்டு வெளியிட்டு வரீங்க. தட்ஸ் ஆல். உங்க எதிர்க்கே தான் சொன்னாங்க, அவங்களாவது அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க, நீங்க எதிர்க்கே சொல்லும்போது அதை ஏன் கேட்கல அப்படின்றதுதான். அதே மாதிரி உங்க டோன் ஆஃப் வாய்ஸும் சரி சிறுசிறுப்பும் சரி அங்க வந்து வேற மாதிரி ப்ரொபகண்டா ஆகிட்டு இருக்கு. தட்ஸ் ஆல். ரைட், முடிச்சலாமா? அவ்வளவுதான் சார். இதுதான் நடந்த விஷயங்கள். வேற ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா அதை படிச்சுட்டு அப்படியே முடிச்சிடுறேன். அப்படி எனக்கு தெரிஞ்ச கமெண்ட் எல்லாம் படிக்கிறேன். வசந்த் அவர்கள் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு, கோவா கேங் வந்து புள்ளி கேங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு வந்து ஆமி பிரசனா வந்தாச்சு. சலீம் கான் வந்து நான் இந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் இந்த சீசனே பார்க்கல, டோட்டலா வந்து ரொம்ப பயஸ்டா இருக்கு அப்படின்றதையும் உங்களோட ரிவ்யூ மட்டும் தான் பாக்குறேன், தலை சரியில்லை, வால் அப்படித்தான் இருக்கும், லாஸ்ட் ரெஸ்பெக்ட் விஜய் ஸ்மெல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்காப்ல. நெல்லை சீமை அவர்களுடைய கமெண்ட் நான் ஏற்கனவே படிச்சுட்டேன். லுபிதா பிவி வந்துட்டாங்க, அசல் நிக்சனுடன் ஒப்பிடும் பொழுது ஜெஃப்ரி பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு பவானி. இல்ல நிறைய இடங்கள்ல வந்து விஷயங்கள்ல வந்து நிறையவே மாறி இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து அசல் மாதிரியும் நிக்சன் மாதிரியும் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, நாமளும் வந்து அதை பார்த்தோம். ஏன்னா அங்க வந்து அவர்கள் வந்து அந்த என்ன சொல்றது, இங்க எல்லாமே இப்ப உதாரணத்துக்கு சௌந்தர்யா மேல இப்படி கை போட்டுட்டு இருப்பாரு, அவங்க அதை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே அவங்க அதான் சொல்றேன் அக்செப்டபிள் அண்ட் கேஷுவல் வேஸ்ல அது போகும்போது இங்க ஒரு விஷயமும் இது கிடையாது. அதேதான். நீங்க அதே விஷயத்தான் நான் சொல்வேன். அதே சௌந்தர்யாவும் சரி ஜாக்லினும் சரி சிவா கிட்ட ஒரு அன்னீசினஸ் காமிப்பாங்க, ஜெஃப்ரி கிட்ட அவங்க அதுதான் நீங்க உங்களுடைய ஸ்பேஸ் என்னன்றதை வச்சுதான். நெல்லிசிமே தான் கேட்டிருக்காரு, இந்த டால் கேம்ல சரி குரூப்பா விளையாடிட்டு இருந்தாங்க ஓகே, பட் இது எப்படி வந்து கோவா கேங் வந்து அபிஷியலா கோவா கேங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதும் மத்த கேங்ல மெம்பர்ஸ் லாயலா இல்லன்னு சொல்லிக்கிறாங்கன்னு பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க நெல்லிசிமை. இப்போ ஒருத்தவங்க கேங்கே இல்லாதப்ப நீங்க கோவா கேங்னு வந்து சொல்லிட்டே இருக்கிறப்ப ஆனா நல்லா தானே இருக்கு, ஆமா கோவா கேங்குன்ட்டாங்க, அவ்வளவுதான். இது இந்த நானும் இவங்களும் எங்கெங்க லவ் பண்ணுவேன், நான் பாட்டுக்கு ஒழுங்கா வந்து போயிட்டு ஒழுங்கா வந்துகிட்டு இருந்தேன். சும்மா இந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவனுக்கும் அவளுக்கு ஏதோ இருக்கு, அவனுக்கும் அவளுக்கு ஏதோ இருக்கு, நீ கண்டிச்சு வை, நீ இப்படி நட அப்படி நட அப்படிங்கும்போதுதான் இந்த மாதிரி வந்து கொளுத்தி போறது. அப்புறம் இவங்க ஓனர் ஒருத்தர் அவர் வந்து ஒரு இது போட்டு விட்டாரு இப்படி சுவாகா அப்படின்ட்டு. அப்ப நமக்கு தோணுதுல இல்லாத ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும்போது செஞ்சாதான் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு வருது இல்ல. கோவா கேங்க பத்தி பேசும்போது இல்ல மேடம், ஒரு ஃப்ளோல நீங்க பேசுறது இருக்கு பாருங்க, முடியல. சௌமியா அடுத்து ஜாக்கி எஸ் she told to Muthu on Saturday that she wanted to play antagonist. அதான் அவங்க சொல்லுவாங்க, நானே இந்த வீட்ல antagonist ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கேன்னே சொல்லுவாங்க. அது தெரிஞ்சேதான், அதுதான் மேடம் அவங்க தெரியாம அதை செய்யலன்னு தான் நான் சொல்ல வரேன். அதனுடைய நீட்சி அதான்
எங்கேயோ அவங்களால வந்து கேள்வி கேட்க முடியாததுக்கு ஒரு லூப் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படியே அவங்க வந்து அதை வந்து இது பண்ணிட்டே வராங்க. அதுதான் அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அனிதா சுரேஷ் சொன்னாங்க எப்பவும் போல இந்த வாரமும் வந்து விஜய்ஸ் வந்து சவுண்டையும் கேட்பாரா, அது தெரிஞ்சு போன கதைதான். ஏன்னா மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ண வச்சு இவங்க 2 பேரும் திட்டின மாதிரி திருப்தியா இருக்கும். ஏன்னா அதான் சாச்சனாவுக்கே வந்து ஏமா நீ தடுத்து அப்படின்னு கேட்டாரு அவரு. ரஷ்யா வந்திருந்தாங்க இளம்பெருதி லைக் அலர்ட். ஷாலினி வந்து ரொம்ப ஹை ஃபீவர், அழகடவுளே வெறும் லைட் போட தான் வந்தேன், ஆனா இன்ட்ரெஸ்டா இருக்கு. சோ விக்ஸ் அண்ட் டூவோட வாட்சிங். சூப்பர்டா, பாடுறா உடனே வந்து ஜுரம் சரியா போயிருந்தா. ஆமா, ஜுரம் சரியா போயிடும். தெம்புட்டு விதமா நம்ம வந்து ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணுவோம். கீழ்வானிலே ஒளி வந்தது, கூட்டை விட்டு கிளி வந்தது, நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாலம், பாடும் பயிர் வாழ நீதானே நீ வார்த்த கார்மேகம். தேங்க்யூ. இளங்கஸ் தான் கேட்டிருந்தாரு. சரி, நம்மளும் ஒரு இது பண்ணி அந்த விக்ஸோட உட்காந்துட்டு இருக்கிற பிள்ளைக்கு அதையாவது போட்டு விடுமே பாட்டா அப்படின்ட்டு. ரைட், ஆனந்த் அவர்கள் சொன்னதும் கரெக்ட். ஜெஃப்ரியோ இல்ல ராயனோ அது சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும். இந்த விஷயம் ரொம்ப தப்பு. ஒரு பர்சனல் அட்வைஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த பொண்ணு மாறும். இல்ல ஐயோ அவங்க சொன்னாலும் அது கேட்காது. இன்னைக்கு வந்து ஜெஃப்ரி கேட்டாப்ல சபையில வந்து அது கொஞ்சம் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இல்லன்னா இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப இன்னைக்கு ஜாக்லின் கூட தான் சொன்னாங்க, 2வது வாட்டி பண்ணும்போது அப்படி பண்ணாது, அது ரொம்ப வந்து தப்பா போகும், வேணான்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன மச்சான் அப்படின்னு அவங்க வந்து பண்றாங்க. இன்னொன்னு அவங்க அப்படி பண்றதுலாம் கொஞ்சம் சிரிப்பா போகும்போது அவங்க இன்னும் அது கொஞ்சம் கிரி ஏறுது அவங்களுக்கு. அதேதான் பவானி வந்து அவங்களுக்கும் குழந்தை விஷயத்துல நீங்க சொன்னது கரெக்ட் அப்படிங்கறதையும், அது தனக்கும் நடந்தது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. யுவராணி வந்தாங்க, யாமினி செல்வா வந்து ரொம்ப லவ் யூ போத். இந்த சீசன் வந்து திஸ் இஸ் a ரீசன் நான் வந்து உங்களை வந்து ஒரு 7 சீசனா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அண்ட் நீங்க வந்து ஒரு விர்ச்சுவல் ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க, யூ ஆர் பார்ட் ஆஃப் அஸ் அப்படின்றதையும், லாட்ஸ் ஆஃப் லைஃப் லெசன் வந்து நீங்க ஷேர் பண்றீங்க. அண்ட் we can relate it to sometimes and learn it from. ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஒரு பொண்ணு ரொம்ப 2 சீசன் 2-3 சீசனுக்கு மெசேஜ் அனுப்பும், வாய்ஸ் நோட் ஏதோ நல்லா இந்த சப்ஜெக்டை பத்தி. இன்னைக்கு ஆதியில இருந்து அந்த வரையிலும் அது ஃபுல்லா அது கதையை சொல்லுது. ஒரு 2 மணி நேரம் பேசணும். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப உடஞ்சி நேற்று பயங்கரமா அழுது மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தா. அப்புறமேட்டா காலையில ஃப்ரீயானதோ அப்புறம் பேச ஆரம்பிச்சு. அப்ப நான் கேட்டேன், என்ன வந்து எப்ப என்ன சரி ஒரு கியூரியாசிட்டியில கேட்கறேன், இவ்வளவு விஷயம் சொல்றியாமா அப்படின்னு. தெரியல, நான் வந்து அப்படியே பார்த்து அப்படியே பழகியாச்சு. எனக்கு வந்து நீங்க வெளியில ஆள் மாதிரி எனக்கு தோணவே இல்லை. அது எந்த அளவுக்கு அங்க வந்து ஒரு விர்ச்சுவலான ஒரு கனெக்ட் அத புரியுது. எஸ். சோ இளம்பரதி அவர்களும் வந்து வந்தாச்சு. நக்கீரன் வந்து உங்களுடைய அட்டையர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. தேங்க்ஸ் இல்ல, நான் செலக்ட் பண்ணது. சொல்லுங்க. நீங்க தான் செலக்ட் பண்ணீங்க. ஆமா. அதன் பிறகு ராஜபாண்டியன் வந்து இந்த சாச்சனா பிள்ளை பார்க்கவும் பேசியதும் நன்றாக இருந்தது, ஐம்புலவனும் இருந்துச்சானும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஹேமலதா, குருபாண்டி, பவானி இவங்கெல்லாம் வந்தாச்சு. பஷீர் முகமது வந்து ஹாய் சார் சிஸ்டர், மஞ்சரியை எவ்வளோ கிண்டல் நக்கல் பண்றாங்க, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, கருப்பா யதார்த்தமாக பேசுவதாக அவங்கள கிண்டல் பண்றாங்க. அதனால மட்டும் கருப்பா யதார்த்தமா பேசினா நாங்களே கண்டிப்பா அதை வந்து கண்டிச்சிருவோம். அதேதான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல சவுண்ட் வந்து அந்த எகத்தாளத்திலையும் பியூட்டி பிரிவிலேஜ் தான் அவங்க வந்து அவங்கள நக்கல் விட்டாங்க. அதை நம்ம வந்து தப்புன்னு தான் சொன்னோம். ஆனா அதே விஷயத்துக்கு வந்து நான் எல்லா ஆட்டோ சங்கர் வந்து கருப்பா இருக்கிறாரு, கொலை பண்ணிட்டாரு, பாவம் கஷ்டப்பட்டாரு, என்ன அவர் வந்து இது மாதிரி பண்ணிட்டாருன்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரி தான் இது தப்புன்னா தப்பு தான். ஏஞ்சல் லிஸ்ட்ல சாச்சனா இல்லங்கறத பவானி, கார்த்திகா எல்லாரும் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுதான் சாச்சனா அழுதுச்சு லாஸ்டா, என்ன யாரும் ஐயோ ஏஞ்சல் லிஸ்ட்ல அத மறந்துட்டு பாருங்க. அதுதான் நான் இப்ப தரேன் பாருங்க. அது அழுது யாரும் வந்து பாக்க செத்துக்க மாட்டாங்களா, எதுலயுமே செத்துக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சக்கரை வேணும், சக்கரை வேணும், ஜாம் வேணும்னா யார் செத்துக்கோ சொல்லுங்க. சக்கரை சல்லப்பா சரி அந்த மாதிரி பண்ணியிருந்தா யார் சேர்த்துக்கும். அதாவது என்னத்துக்கு அழுவாங்கன்னா, இவர் வந்து விஷால் வந்து கேட்பாரு, என்னடி பண்றவள அப்படின்னுவாரு, அழுவுறா அப்படின்னுவாங்க. என்ன இங்க வா அப்படின்னா, என்ன வந்து நான் எல்லாரோடையும் க்ளோஸா பழகிட்ட மாதிரி இருக்கு இந்த வீட்டுல, சரி அப்படின்னா, ஆனா என்ன யாருமே பாடும் பொழுது சாச்சனா வந்து கூப்பிட்டுக்கவே இல்லையா. எல்லாரும் பாடினாங்களா, அந்த என்ன கதை, என்னமா உன்னை சேர்த்துக்கலன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அதாவது நீங்க இது மாதிரி கேரக்டர்லாம் போது வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வாங்கி வச்சிருங்க. அப்பப்ப வந்து ஒரு தட்டுல வச்சு பிக் பாஸ் கேட்டு இன்வைட் பண்ணுங்க, போய் சாச்சனா நாங்க பாட போறோம், நீங்க அவசியம் வந்து கலந்துக்கிட்டோம்,
குடும்ப சகோதரமா வந்து கலந்துக்காங்க அப்படின்னு சொல்லணும் இல்ல. கரெக்ட் தான். அட்லீஸ்ட் ஒரு கேட்பரிஸ் சாக்லேட்டாவது எடுத்து கொடுத்தாவது வர வைக்கணும்ல. ஒரு 5 ஸ்டார் எவ்வளவு மறைச்சு வச்சிருக்கீங்க, அதை ஒண்ணு எடுத்து கொடுத்தா வாமா அப்படின்னு வரப்போகுது. அது ஏன் அந்த வீட்டோட குழந்தை, செல்ல குழந்தை, ஆமா அதுக்கு செய்யக்கூடாதா நீங்க? வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அதேதான் வந்து சத்யாவையும் தர்ஷிகாவையும் ஆளுக்கு ஒரு அது கேம். தட்ஸ் a clever thing. அதை நான் இங்க சொல்ல மாட்டேன். மத்தபடி நிறைய இடத்துல நீங்க எப்படி எல்லாரையும் நடத்துக்கிறீங்களோ அது மாதிரி தான் உங்க நடத்துவாங்க. அவ்வளவுதான். So, இது வந்து யாரும் வந்து ஏசுனார் மாதிரி ஒரு கண்ணத்தை காட்டி மறு கண்ணத்தை காமிக்கிற ஆள்லாம் கிடையாது. சரி விடுங்க. ஓகேவா? ஸோ அப்படி கீழே போயிடுச்சு ஜாக்கி. கமெண்ட் நிறைய படிக்க முடியல. அங்கங்க ஏதாவது விட்டுக்கிட்டு படிக்கிறேன்னா விட்டுருங்க. அப்புறம் என்ன படிக்கல அப்படிலாம் நினைக்காதீங்க. ஓகேவா? யார் வந்தாங்கன்னா ஜிஜே, ரேவதி, ப்ளூமிங் கேக்கு, சுரேஷ், டல்ரின், பிரவீன்லாம் வந்திருந்தாங்க. ஓகேவா? இல்ல ஆனந்த் வந்து ஜாக்கி இஸ் குட்னு அதை நீங்க படிச்சிட்டீங்க, ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த கமெண்ட் எல்லாம். அண்ட் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கு பாத்தியா நீ? காலை உங்க படம் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கு பாத்தியா? சொல்லுங்க. நேத்து வந்து கற்பூர பொம்மை வந்து பாடி அவளுக்கு வந்து ஷனாஸ்க்கு வந்து கனவுல வந்து அது லூப்லயே ஓடி அவங்க அம்மா கனவுல வந்திருக்கா. For the first time after her demise, thank you so much. Please pray for her. She is with you, Shanaz. அவ்வளவுதான். நீங்க நினைச்சிருக்கேன், அவங்க வந்துட்டாங்க. That's it. And ரொம்ப மிஸ் பண்ணா நிறைய அவங்களோட நினைவுகள் வரும். நான் நேத்து எங்க அப்பா கூட தான் கனவுல வந்தாரு. என்ன பண்றது? உடனே திருட மாதிரி பார்க்காதீங்க. அது என்ன, நீங்க பண்ற வேலைக்கு டெய்லி தான் எங்க அப்பா கனவுல வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. Yeah, Jackie, you are one of our family member. We love you, Jackie. இல்ல இலங்கேஷ், நான் நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய கமெண்ட்ல நிறைய போடுவார். சம்டைம்ஸ் நான் வந்து பிஸியில அதை பத்தி ஒரு கவலையா பட மாட்டேன். என் வேலை, நான் என்ன வந்த கமெண்ட் போடுறேன், இது என் தாட் ப்ராசஸ், திஸ் இஸ் இட் அப்படின்ட்டு போட்டு போயிட்டே இருப்பாரு. அதே மாதிரி வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்க டம்மா இந்த குப்பையை கடத்த டப்புன்னு அப்படியே படப்படம் எழுதி இந்த பெருக்கி போட்டு தூக்கி போட்டு டக்குன்னு சேர் அப்படியே ஒழுங்கு பண்ணி வைக்கிறேன். உள்ள வந்து எல்லாம் லைக் போடாத, லைக் போடுறேன். 320 பேர் பார்த்துருக்கீங்க, இன்னும் லைக் போடாம இருக்கிறீங்க அப்படின்னு இறங்கி அடிக்கிறது. அதெல்லாம் ஐ ஃபெல்ட் வெரி என்ன சொல்றது, தேங்க்யூ மேன், தேங்க்யூ ஸோ மச். அது ஒரு ஹாப்பி மூமெண்ட். அது நான் நிறைய நேரத்தில் உணர்ந்துருக்கேன். அவன் என்ன பெருசா பண்ணிட்டோம் யோசிச்சு பாருங்க. அது நம்ம கேட்கட்டாலும் வந்து வந்ததுமே டக்குன்னு இதனை பேர் பார்த்துருக்கீங்க, இதை முதல்ல போடுங்க ஜாக்கி ஃபேமிலிஸ் லைக், உடனே ஒருத்தவங்க ஒரு 10 பவுண்டு போட்டாங்கன்னா $10 போட்டா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றது, அதெல்லாம் தான் வந்து ஒரு நல்ல விஷயங்கள். அதெல்லாம் அதுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி டக்குன்னு அரேஞ்ச் பண்ணி சீட் அரேஞ்ச் பண்றதுல இருந்து பண்ற மாதிரியான விஷயங்களை பண்றது. எஸ், யா. ஸோ all will hate Manjari and Ranav, they want to eliminate them அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அதே இடத்துல தான் இதை விட மிக மோசமாக அர்ச்சனா வந்து தாக்கப்பட்டாங்க. அதாவது ஃபுல்லா ரவுண்டு கட்டி பேசும்போது கூட அதை சமாளிச்சு அதுல இருக்கிற நியாயங்களை வந்து அவங்களுக்கான சான்ஸ் வந்து டீச்சர் டாஸ்க் வரும்போது டீச்சர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போர்டுல நீட்டா யார் யார் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு இந்த தரவுகளோட பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பேசுறதுனால அவங்க ஜெயிச்சாங்க. அததான் நீங்க ஒவ்வொருத்தரும் பிரியாவும் ஒரு வகையில இன்னொரு கமெண்ட் போட்டு சொல்லிருந்தாங்க. ஆரி வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டா இருப்பாப்ல. அவரை வந்து எதிர்த்து ரூடா பேசுறவங்கள்ட்ட கூட அவர் வந்து பொலைட்டா நடந்துப்பாரு. பட் மஞ்சரி வந்து எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரி எனிமி மாதிரி பாக்குறாங்க. அவங்கள மாதிரி ஒரு ரூம்மேட் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி பிரியா கமெண்டாவும் போட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே நான் கீழே வந்துட்டேன். Last season வந்து Visistra was stalking her own sugar and was named sugar thief. ஆமாமா. Amudu was stalking his share of fruits and the host himself smoked him. அதுல இத்தனைக்கும் வந்து அமுதனுடைய பழம் தான் வச்சிருப்பாரு, அவருடைய பழம் தான் வச்சிருப்பாரு ஆக்சுவலி. அதுக்குதான் அவர் வந்து என்ன அமுதன் எல்லா இடத்துலயும் பழமா வச்சிருக்கீங்கன்னாரு. அவருக்கு வச்சுட்டு பாதி பாதி இந்த ஜனனிக்கு வேற கொடுப்பாரு. ஏதோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புள்ள பழத்தை கொடுத்து விட்டமின்ஸ் எல்லாம் நல்லா ஏத்தி இப்ப இதுல அந்த என்ன படம் இப்ப லியோவா அதுல பாத்தீங்களா அமுதனே தூக்கி சாப்பிடுமா அந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்க. எப்படி இந்த பொண்ணுதானா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அவங்க. எஸ். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஜானகி வந்து அஃப்கோர்ஸ் சவுண்ட் இஸ் கன்னிங், கிளவர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. ஜாக் இஸ் குட் பிளேயர். கோவா கேங் ரிமைண்ட்ஸ் மீ ப்ரீவியஸ் கவின் குரூப். மஞ்சரி வந்து குட் தான், பட் லேக்கிங் டாக்கிங் எவ்ரிதிங் சென்சிட்டிவ். என்னத்துக்காக சண்டை போடுறன்னு ஒரு நோக்கம் கரெக்டா இருக்கணுங்க. ரூட் கிராஸ் தேடிக்கணும்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கணும். என்ன நீ அசிங்கப்படுத்தின அதுதான் நான் சொன்னேன்.
ம். அன்ஷிதா வந்து தொடர்ந்து அந்த பொண்ணை அவ்வளவு எல்லா பப்ளிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. சிரிச்சவங்க மேல கோவப்பட்டீங்க. அது தப்பு தான். சிரிக்கிறது ம். அங்க தப்பு தான். ஆனா அதே நேரத்துல உங்கள பப்ளிக்கா பண்ணும்போது, இந்த ஃபுட் எடுத்துட்டு வரும்போது நீங்க எதோட கனெக்ட் பண்ணணும்? திருட்டு பிரியாணி தின்ன நீங்கலாம் அத பத்தி பேசக்கூடாதுன்னு அங்க இருந்து போகணும். ம். அங்க இருந்து போய் அடிச்சிரணும். அப்ப அன்ஷிதா அடங்கியிருப்பாங்க. நீங்க அடிச்ச அடியே பெரிய அடியே அன்ஷிதாவ நீங்க அடிச்சிருந்தீங்களா, நீங்க வந்து ஜாக்லின் வந்து இப்படி ஓட்டுல வந்து அதிகமானாலும் அந்த மாரி வந்து மஞ்சரி ஆயிருப்பாங்க. ம். அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இல்லையே ம். அவங்க வந்து மஞ்சரிக்கு வந்து பால் வந்து 2 பேர் தான் வந்து ஹெல்த் மிக்ஸ் சாப்பிடுவாங்கன்னு அமுதா போட்டிருந்தாங்க. ம். கிருபாகரன் அண்ணா போட்டிருந்தாரு. ம். 24 ஹவர்ஸ்ல வந்து அவங்க சொன்னாங்க. ம். மில்க் வந்து குடிக்க முடியல. ம். ஏன்னா அது வந்து ரொம்ப அலர்ஜி அந்த ஸ்மெல் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஓகே. ஏங்க மில்க் உங்களுக்கு குடிக்க முடியல நீங்க சொன்னதெல்லாம் ஓகேங்க. அதுக்காக வந்து இப்ப 5 பேர் வந்து குடிக்கிற காஃபிய வச்சுட்டு ஹெல்த் மிக்ஸ் எடுக்கணும்னு சொல்றது எந்த வகையிலங்க நியாயம்? அப்ப ம். அதே மாரி கேட்கும்போது நீங்க அழகா போய் அத கன்வின்சிங்கா கேளுங்க. எனக்கு வந்து பால் சாப்பிட முடியல. எனக்கு தயிர் வேணும். எனக்கு அது உரக்கு ஊத்துறதுக்கு எனக்கு டப்பா குடுங்க. ஆ. ஒரு காஃபிய வந்து ஐஸ்கிரீமா வச்சு சாப்பிடுறாங்க. எனக்கு குடுங்கன்னு கேளுங்க. கௌசல்யா சொன்னதுதான். அ. "அணைய போற விளக்கு தான் பிரகாசமா எரியுமா" ரஞ்சித் சொன்னாரு. கரெக்ட், கரெக்ட். இல்ல. அ. இல்ல அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் நீ வெளாண்டா என்ன ம். வெளாண்டான்ற மாரி. ம். ஓகேவா. ம். அதன் பிறகு வந்து குருபாண்டிய தான் கேட்டிருந்தாங்க. ஏதோ வந்து இந்த கட்டி புடிச்சு இந்த டால் டாஸ்க்ல பேசிட்டு இருந்தாங்கல்ல. ம். அந்த வீட்ல தான் வந்து சாச்சனா வந்து சத்யாவ வந்து எப்படி வந்து கட்டி பிடிச்சாங்க. ம். பொம்மை டாஸ்க்ல. அது தப்பு இல்லையா? ஓடி போய் கட்டிப்பாங்கல்ல அவங்க. யாரு? மேல ஏறிப்பாங்க சத்யா மேல. ஜாக்லினுக்கு நீங்க வந்து இந்த மாரி சொல்றாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அதுக்கு குருபாண்டி வந்து கேட்டிருக்காரு. ம். அதே வீட்ல தான் வந்து சாச்சனா அப்படியே போய் ஏறி சத்யாவ கட்டிக்கிட்டாங்க. அது தப்பு இல்லையா? சத்யாவ கட்டிக்கிட்டாங்க. முத்து வந்து உப்பு மூட்டையே போனாரு. அந்த தொல்லையில ஏதோ ஆமா. கிள்ட்டாங்கன்று முத்து வந்து உப்பு மூட்டை தூக்கின்னு போவாரு. இன்னைக்குமே அதுக்கு வந்து வந்து முத்து வந்து அசிங்கப்படுத்துவாங்க. ம். முத்து வந்து இப்படி வந்து செய்யலாமா? எல்லோரும் பார்க்கும் நிகழ்ச்சியில் இப்படி செய்யலாமா? அப்படின்ட்டு அதான் இந்த ம். எப்ப இதுல பிஆர் டீம் உள்ளார வந்ததோ, அப்பயே வந்து ஒரு நியாயமான விஷயங்கள் போயி, இவங்க குசூட்ட பாரு இவ்வளவு பெரிய குசூட் இருக்கான்ட்டு, அவன் குசூட்ட அவன் அவ்வளவு பெரிய குசூட் இருக்கான்ட்டு, ஊதி ஊதி பெருசாக்குறதுக்கோசரம் இந்த அந்த இதெல்லாம் அப்பயே போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இப்படிலாம் கிடையாது. கரெக்டா ஒரு நியாயத்தை பேசுவாங்க, நியாயத்தை பண்ணுவாங்க. ம்ஹ்ம். இவன் எது அந்த பொண்ணை தூக்கிட்டு வலிக்குதுன்னு சொன்னதுக்கு தூக்கிட்டு போனது முத்து காரணம். முத்து பேசுறது வேற விதத்துல நீங்க அவரை மார்க் பண்ணுங்க. ம். அவரை வந்து நீங்க அவருடைய தப்ப வந்து பாருங்க முன்னாடி இப்படி பேசினாரு, பின்னாடி இப்படி பேசினாரு, எச்சரிக்கை மாதிரி ஆ. காமிக்க கூட முன்னு பின்னு கூட காமிங்கன்னு பேசுங்க. ம். அதை விட்டு ஒரு நியாயமா பேசுற விஷயத்துக்கு கூட வந்து நீங்க வந்து அந்த மாதிரி பண்ணாது எந்த வகையில நியாயம்ன்றதுதான் மேட்ரு. எஸ். ஓகே. அதன் பிறகு வந்து 4 ஹோஸ்டே மினிட்ஸ் கேட்கல மோர் மேம். அப்படின்றது 4 மினிட்ஸ் மோர். அவ்வளவுதான் சார். ஹோஸ்டே எனக்கு கேட்கலங்கிறத கிருபாகரன் சொல்லியிருந்தாரு. ம். சிவாகிருஷ்ணன் வந்து லாங் டைம் வியூவரா. ஆ, இப்பதான் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் லைவ்க்கு வந்திருக்கேன் ஓகே. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ம். அண்ட் உங்களுக்கு நல்ல வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆனந்த் எம்ஜே வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு தகவல் இந்த இடத்துல நாகூர் சொல்லிக்கிறேன். தினேஷ் நாளைக்கு புஷ்பா படத்துக்கு போறதுனால வந்து ஒண்ணு முன்னாடி வருவோம். அதிகபட்சம் 1 மணி நேரம் பேசிட்டு கூட போயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமா. ஏன்னா சீக்கிரமா என்ன நடந்ததுன்றது மட்டும் லைவ்ல ம். பேசிட்டு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆ. இல்லைன்னா போயிட்டு வந்து தான் வந்து வரணும். அப்ப போயிட்டு வரும்போது விடிய காத்தால ஆயிடும். எஸ். விஷால் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு. அந்த வீட்ல இருக்கிற விஷாலுக்கு ம், ம். பழனிக்கே பால் காவடி எடுத்தால் நீ கவின் மாதிரிலாம் வர முடியாது தம்பி. ஏங்க அவரு ஷாருக் கான்லாம் ஏதோ சொல்லிட்டு ஆமாமா. இருக்காரு இந்த போல இருக்கே. இதெல்லாம் செம்ம. அதே மாதிரி ராணுவ கிட்ட ஒரு கிளிப் ஆ. அனுப்பிச்சிருந்தா. அதுல என்னன்னா அது பேர் என்ன? சௌந்தர்யா. சேர்த்து வைத்த திட்டங்கள் சேர்த்து ஏதோ ஒரு சாங்ல போட்ட வருமேங்க. திட்டங்கள் கை கொடும் நாள் வந்தது. தாமரை பூக்கும் தண்ணிக்கு எனக்கு. இல்லங்க. சேலை இள வீடு அந்த ஆமா. சாங் சேலை நினைக்கிறேன். இளவீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. இவர் வந்து சேர்த்து வசிக்க அப்படின்றாரு. சேர்த்துன்னா அப்படின்னு இவங்க கேட்பாங்க ராணுவ கிட்ட. ராணுவம் வந்து சேர்த்துனா சேத்துல வசிக்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. ஐயோ. எனக்கு என்ன சொல்லுவாங்க அதுக்கு. அது எனக்கு தெரியாது தமிழ். ஆனா அது சேத்துல யாராவது வசிப்பாங்களா? சௌந்தர்யாவா? ஆமா. ஐயோ கடவுளே. உண்மையிலே இன்னைக்கு காலையில பேசும்போது ஒரு ட்ரவுசரை போட்டுட்டு இப்படியும் அப்படியும் ஓடிட்டு அந்த ஆமா. இதெல்லாம் ஓகே. மட்டும். அதுக்காக 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 எல்லாத்தையும் நாங்க ஓகே சொல்லுவோமா? ட்ரவுசர் போட்டுன்னு ஓடுனா ஓகே. அப்ப நல்லா தான் இருந்தது. அதுக்காக என்ன ஜாக்கி? வாங்க நீங்க. ஆனந்த் எம்ஜே சொல்லியிருக்காரு. ஷி இஸ் கெட்டிங் பேம்பர்டு பை விஷால் அண்ட் ஷி இஸ் டாக்கிங் அபவுட் ராயன் அப்படின்னு அந்த இவங்கள தர்ஷிகா சொன்னது சொல்லியிருக்காரு. அண்ட் டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருந்ததா இலங்கைஸ்க்கு ஹோப் ஆல் வெல்ல. அண்ட் சிவசங்கர் வந்து ஹூ வில் பிரேக் கேரக்டர் அஸ் ஏஞ்சல். யாராவது ப்ரெடிக்ஷன் இருக்கா? யார் டக்குன்னு கேரக்டர் எனக்கு இன்னும் அன்ஷிதா மேல அந்த ஒரு ப்ரெடிக்ஷன். ஆனா சில டைம் அவங்களுக்கு மேல அந்த ப்ரெடிக்ஷன் இருந்தாலும் கூட அவங்க பயங்கர அதுல ரொம்ப ஸ்ட்ராங்.
ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. பட் அப்படியும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. சத்யா உடைவாரோன்னு கூட தோணுச்சு. அவரு பாருங்க ஏஞ்சல் மாரிலாம் போட்டிருந்தா கூட, இவ்வளோ பேசிட்டு கடைசியில சத்யா வந்து கோவப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஐ டோன்ட் நோ. கிருபாகரன் படுத்து போய் தூங்க போயிட்டாரு. குட் நைட் சொல்லிட்டாரு. ராதசக்திவேல் வந்து ப்ரொடியூசர்ஸ் என்டெம்எல்னா வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வெரஸ் விஜய் டிவி கிட்ஸ் ஆர் கிவன் 100 டேஸ் ஒர்க். இந்த கேம் ஸ்பிளிட்டே வந்து மாத்துது ஸ்பிரிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாப்ல. அண்ட் ராதிகா செந்தில் இப்பதான் வந்து ஆஸ்திரேலியால இருந்து குட் மார்னிங்கா ஸ்பெஷல் மார்னிங் டு சுதா மேமா எனக்கு தான். ஓகே ஓகே. எஸ்டர்டே கற்பூர பொம்மை சாங் வாஸ் எக்ஸலண்டா. மை ஃபேவரட் சாங். பிக் பாஸ் வெயிட் இருக்கிறதுலே ஒஸ்ட் சீசனா சும்மா கிளிப்பிங் கூட பார்க்க முடியல அப்படின்ட்டாங்க. அண்ட் ராஜீவன், நௌஷத் பேகம் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. எப்படி சார் நீங்க உங்க குரலுக்கு அவர் அடிமை அரவிந்தன். எஸ் தேங்க் யூ மேம். சிங்கப்பூர் டைம்ல இருந்து குட் மார்னிங் கௌரி. அண்ட் அருண் மார்க் பண்ணும் பொழுது அவங்க கேங்க தான் கேட்கவே மாட்டாங்க. பட் அட்லீஸ்ட் ஜாக்லின் அண்ட் ஜெஃப் அட்ரஸ் சவுண்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு அமுதா சொன்னாங்க. கரெக்ட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி வந்து ஆன்டாகனிஸ்ட் கேம் விளையாடுறாங்கன்றதையும் அன்னி நேற்று ஃபுல் நைட் ஷனாஸோட கமெண்ட் நீங்கள் படிச்சிட்டீங்க. சுஜாதா பரத் வந்து she could not find other way to mingle and that's only the reason join and talk to மஞ்சரி. நாளையில இருந்து கேள்விகள் வந்து நீங்க கூட அதை வந்து பிரேம் கோகுல் சொன்னார், டெய்லி வந்து ஒரு ஆடியன்ஸ் போல் மாதிரி வைங்க, கேள்விகள் கேட்டா இன்டராக்ஷன்ஸ்க்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மகிழா ரெடி பண்ணி நீங்க வர்றதுக்குள்ளே போதும். ஆமா, நவ் ஜனனி பிக் பாஸ் வந்து மோர் சப்பி தென் லியோவா. லியோவை விட இப்ப சப்பி ஆயிட்டாங்க அப்படின்னு சிவசங்கர். சரி முடிச்சுக்கலாமா? அவ்வளவுதான். மோஸ்ட்லி எல்லாமே வந்து கம்ப்ளீட் 2 hours, கம்ப்ளீட்லி 2 hours. ஆமா, சசி கிருஷ்ணா ஹாய் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் ஜாக்கி. மோஸ்ட்லி எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு அந்த ஷனாஸ்கா ஏதோ பாடணும்னு நினைச்சேன், அதை கூட இப்ப மறந்துட்டேன். போங்க. Radha Shakti, why we are able to connect to you in your talking like this age, college students, and also talking all topics. Yeah. Long time waiting for எந்த நெஞ்சில் நீங்க அத தென்றல் நீதான் போகுனா. நாளை போலாம். ஏன்னா 2 மணி நேரம் பேசிட்டு போறோம். இந்த போனாக்கு தான் நீங்க டா கூட சொல்ல மாட்டீங்க. அவங்க தானே இது அந்த மாதிரி பண்ணுவீங்களா? அவங்களா? என்ன ஒரு நாள் கொளுத்தி விட்டாங்க. நான் நிறைய இடங்கள்ல வந்து இப்பலாம் டாலாம் நான் வந்து குறைச்சே போயிட்டேன். நான் போறதே கிடையாது. அவ்வளவுதான் போங்க. இருந்துட்டு போட்டோம். சரி ஓகே. இருந்துட்டு போட்டோம். கிருஷ்ணவேணி பேச்சுன்னு வணக்கம் சொல்லியிருக்கா எப்பவும் போல. மகிழா கண்ணன் லைக் லேட்டா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். குட் நைட் எல்லாருக்கும். லைக்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஓகே, தேங்க் யூ so much to all பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பும். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்தியன் அக்கௌண்ட்ல ஜிபே அக்கௌண்ட் அண்ட் ஜிபே கோட் அண்ட் HDFC இருக்கு. அதே மாதிரி யூகேக்கு வந்து மான்சோ இருக்கு. யூஎஸ்க்கு வந்து பேப்பல் அக்கௌண்ட்டுடைய QR கோட் ஆல்சோ தேர். சப்போர்ட் பண்றவங்க அது மூலமாக சப்போர்ட் பண்ணலாம். இதுவரை சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பும் இந்த நேரத்தை வச்சுக்கிறோம். இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.